உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? பரவாயில்லையா? வேலையா இருக்கீங்களா? பரவாயில்ல, கேளுங்க. இல்லை, என்னென்னா நீங்கள் வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க தானே? ஆமாம். எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த மெடிடேஷன் தியான பயிற்சி செய்கிறீங்க? அண்ட் அந்த தியான பயிற்சி செய்கிறதால உங்களுக்கு கிடைச்ச நன்மைகள் என்ன? கொஞ்சம் எங்களுக்கும் சொல்ல முடியுமா? நிச்சயமாக. நான் இப்போ மெடிடேஷன் வந்து ஒரு 5-6 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கண்டினியூவஸாக. ஓகே. கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். உண்மையிலே மெடிடேஷன் சொல்லும்போது நான் அதில் ஒரு சில பயன்களை பெற்றிருக்கேன். அது இன்னும் நிறைய பயன்களை பெறத்துக்கு நான் அதை இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக அது மெடிடேஷனில் கிடைக்கிற பயன்கள் அப்படி என்னென்னு சொன்னீங்கன்னு பார்த்தா, ஆக்சுவலாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னு சொன்னால், மெடிடேஷன் பண்ண எனக்குள்ளே இருக்கிற வீக்னஸஸ், அதாவது எனக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் என்னென்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. முதல்ல அது பார்த்தீங்கன்னா, நான் வந்து மற்றவங்க மேலே இருக்க குறைகளை கண்டுபிடிச்சு அதை பெருசுப்படுத்திக்கிற ஒரு நிலைமை கோணம் வாங்கிட்டே இருந்துச்சு. அதனால நிறைய பேரோட பேசாமல் சண்டை பிடிச்சிக்கிட்டு, ஸ்கூல்கள்லாம் அப்படின்னா என்ன சொல்ல, சண்டை பிடிச்சிக்கிட்டு பேசாமல் அப்படி இருக்கிறது. நிறைய பேர் கொஞ்சம் எனிமீஸ் மாதிரி தான் என்னோட பழகுனாங்க. அதுக்கு என்ன காரணம் நான் யோசிக்கும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது தான் உண்மையில் அதுக்கு என்ன காரணம் சொல்லும்போது, நமக்குள்ளே இருக்கிற பிழை என்ன, நமக்குள்ளே இருக்கிற பலவீனம் என்னென்னு நல்லா கண்டுபிடிக்க முடிஞ்சு. முதல்ல அதை நான் என்னென்னு சொல்லி, அது என்னென்ன குறைகள் என்னென்னு சொல்லி அதை நான் எப்படி நான் இல்லாமல் பண்ணிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு வழி வந்து எனக்கு தியானம் பண்ணத்தான் எனக்கு கிடச்சிச்சு. அதன் மூலம் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், மற்றவங்க மேலே இருக்கிற குறைகளை நான் பார்க்க முற்படாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டிஸை நான் வந்து மேன்மையாக பார்த்தேன். அவங்கக்கிட்ட குறைகள் இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்க நல்ல குவாலிட்டிஸும் இருக்குது இல்லையா? ஒரு ஆள்கிட்ட எல்லாமே கெட்ட குணங்கள் இருக்குது, அது நல்ல குணங்களும் இருக்கும். ஆனால் பொதுவாக கெட்ட குணங்கள் தான் அவங்க எங்களோட பழகும்போது அவங்க கூட இருக்க ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் எங்களை வந்து எஃபெக்ட் பண்ணி அதை பற்றி நாங்கள் நினச்சிக்கிட்டு நாம் அவங்கள பற்றி பிள்ளையாக யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மெடிடேஷன் பண்ண எனக்குள்ளே வந்த அந்த மாற்றம் வந்து என்னென்னு சொன்னால், மற்றவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குவாலிட்டிஸை மட்டும் நினைக்கிறது, பிழையான குவாலிட்டிஸ் வந்து நான் யோசிக்கிறது இல்லை. அதே நேரம் எனக்கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் என்னென்னு சொல்லி நான் யோசித்து அதை வந்து மற்றவங்களோட நான் பகிர்ந்து கொள்வது, ஷேர் பண்ணிக்கொள்வது. அதே நேரம் என்கிட்ட இருக்க பலவீனங்களை வந்து நான் என்னன்னு சொல்லி நானே திருத்தி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், லைஃப்பில் எங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா எல்லாருக்கும், அது என்னன்னு சொல்லி நான் வந்து மெடிடேஷன் எந்த வழியில் போகிறது, என்ன மாதிரி லைஃப்பை நான் சூஸ் பண்ணுறது, எப்படி போகிறதுன்னு சொன்னால் அப்படின்னு தெரியாமல் இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. அது நேரம் மற்றவங்க, அதாவது உலகத்தில் ஆக்கள் என்ன நினைக்கிறாங்க அதன்படி நான் போகணும், அதன்படி நான் வாழணும் அப்படிங்கிற புஷ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை எனக்கு மனசுக்கு தோணுச்சு. ஆனால் மெடிடேஷன் பண்ண எனக்கு அதில் வந்து ஒரு தெளிவு என்னென்னு சொன்னால், செல்ஃப் ரெஸ்பெக்ட், எனக்குள்ளே இருக்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னு நான் அறிஞ்சிக்கிட்டேன். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் எப்படி நடைமுறைப்படுத்துறது, ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி நான் எப்படி உலகுக்கு முன்னால் நான் வந்து என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இத்தான்னு சொல்லி மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்தி அவங்க தெரிஞ்சுக்கொள்கிறோமா எப்படி வாழணுங்கிற அந்த கைட்னஸ் எனக்கு கொடுத்தது மெடிடேஷன் தான். இதனால் நான் வந்து உலகத்தில் மக்களோட கேள்விகளுக்கும் அவங்களோட விருப்பத்துக்கும் புஷ் ஆகாமல், தள்ளுப்படாமல் எனக்குள்ளே இருக்க அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னென்னு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வாழக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில். இந்த ப்ரைவேட் பண்ணிக்கொண்டே நீங்கள் வந்து மெடிடேஷன் செய்வீங்களா? ஆமாம். இதில் என்னென்னு சொன்னால், இந்த மெடிடேஷன் ஏன் எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால், நான் ஒர்க் பண்ணும்போது கூட இந்த மெடிடேஷன் நான் பண்ணிக்கிட்டே செய்கிறேன். அதுதான் ஒரு வித்தியாசம். சில நேரம் லைக் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ ஒர்க் பண்ணிக்க ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும். இதுக்கு மத்தியில் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க? லைக் டெய்லி பண்ணுவீங்களா? டெய்லி கண்டிப்பாக பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வித் ஒர்க் பண்ணுறீங்கன்னா டெய்லியா, இல்லாட்டி ஒன்ஸ் அ வீக்கா, ஒன்ஸ் அ மந்த்தா, எப்படி நீங்கள் இந்த மெடிடேஷனை பண்ணுறீங்க? அட் த பிகினிங் வந்து நான் மெடிடேஷன் வந்து டெய்லி பண்ணுறது இல்லை. அது பிகினிங் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங் எழும்பி ஒரு 1/2 hour பண்ணுவேன். அதே நேரம் ஈவினிங் வந்து நாங்கள் ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் நான் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அது மாதிரி டெய்லி ஒரு 2 times நான் பண்ணுவேன். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் நான் தியானம் பண்ண என்ன நினச்சின்னா, எந்த நேரமும் மெடிடேஷன் எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கும். ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்த மாதிரி வேலை பளு, அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸோடு நான் பழகுற முறை, கலந்து கொள்கிற மாதிரி, பேசுகிற மாதிரி, இது எல்லாத்துக்குமே
எனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, வேலை பளுவாக இருக்கும்போது, எனக்கு அது பிரச்சனையாக இருக்கும்போது நான் என்ன செய்வேன், மெடிடேஷன் வேலை செஞ்சுக்கிட்டே மெடிடேஷன் பண்ணுவேன். அதே நேரம் நான் என்ன நினைக்கிறது, மற்றவங்க பழகுற ஸ்டாஃப்ஸ்மார்க்கிட்டையும் இருக்கிற நல்ல குவாலிட்டிஸை வந்து நான் வந்து பயன்படுத்தி அவங்களோட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இந்த மெடிடேஷன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதில் வேலை செய்யும்போது கூட நான் வந்து தியானத்தின் மூலம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன செய்கிறது, அந்த மைண்ட் வந்து அந்த செய்கிற ஒர்க்கில் வந்து இன்வால்வ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்படும். அதனால் நான் கண்டினியூ பண்ணுவேன் இதை. எனக்கு அது அது நான் டெய்லி வேலை அது நேரம் என்னென்ன மாதிரி டெய்லி நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு டைம் டேபிளை எனக்கு நானே போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி, எனக்கு என்ன நானே கைட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த மெடிடேஷன் எனக்கு வழிகாட்டுது. அதனால மெடிடேஷனை வந்து நான் ரொம்ப அது என்ன சொல்லி நல்ல விஷயங்களாகவே எனக்கு மனசுக்கு சைலன்ஸாக இருக்கும். அதே நேரம் நான் வந்து எனக்குள்ளேயே நான் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறேன், குழப்பம் அடையாமல், அது மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாமல். அதே மாதிரி நான் அடுத்து எப்படி நான் மனசரோட பேசுகிறது, எப்படி நான் அவங்களோட பழகுறது அப்படிங்கிற இந்த மாதிரி பல வழிகாட்டல்களை இந்த மெடிடேஷன் பண்ண தான் எனக்குள்ளேயே வளர்ந்துச்சு. அதனால் இந்த மெடிடேஷன் நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். இன்னும் பல நன்மைகளை நான் பெற்றுக்கிட்டு லைஃப்பில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி வாழணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மெடிடேஷன் நான் தொடர்ந்து செய்ய ஆசைப்படுறேன். ஓகே. ஸோ நீ வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணுவீங்களா? ஆமாம், டெய்லி பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒரு முகப்படுத்தி தியானம் பண்ணுறதுக்கு. ஆனால் டெய்லி செய்ய வந்து அது ஒரு சாதாரண விஷயமா போச்சு. சாதாரண விஷயமா போகும்போது தான் எனக்கு நான் வேலைகள் செய்யும்போது கூட, அட்லீஸ்ட் குக்கிங் பண்ணும்போது கூட, நான் வந்து மற்ற வேலைகள் செய்யும்போது கூட நான் வந்து என்ன செய்வது, மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே வேலை செய்யலாம். அதுதான் இந்த மெடிடேஷனில் எனக்கு கிடைச்ச ஸ்பெஷாலிட்டி. அதுதான் ஒரு 1/2 an hour வந்து நான் மெடிடேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நைட் தூங்கும்போது கூட ஒரு பிஃபோர் 15 minutes வந்து தூங்குறதுக்கு முன்னால் மெடிடேஷன் பண்ணிட்டே தூங்கி அதில் என்ன மனசுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள், சில என்ன சொல்கிறது, சில சந்தேகங்கள், சில மற்றவங்களோட நான் இப்படி பழகும்போது அவங்க என் பேச்சுக்களையும் என் கேரக்டரையும் இந்த மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க, அப்படி அது எந்த குறைகள் இருந்தால் அந்த குறைகள் எல்லாத்தையும் மன்னிச்சு கொள்ளணும் அப்படி சொல்லி நான் வந்து என்ன சொல்கிறது, மனசுக்கு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்குவேன். அப்படி தூங்கும்போது எனக்கு பீஸ்ஃபுல்லான தூக்கம் வரும். அது நேரம் காலையில் ஏர்லி மார்னிங் எழும்பக்கூடியதான் இருக்கும். நான் அப்படி நிம்மதியாக அப்படியே மனசில் எதுவும் இல்லாமல் அப்படி தூங்கும்போது காலையில் ஏர்லியாக எழும்பக்கூடியதாகவும் இருக்கும். காலையிலையும் நான் மெடிடேஷன் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ அன்றைய நாளுக்கான ஒரு பூஸ்ட் மாதிரி இந்த மெடிடேஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணும் டெய்லி. இதுதான் மெடிடேஷன் மூலமாக எனக்கு கிடைச்ச பயன்கள். இதை என்ன மாதிரி மற்றவங்களும் அந்த மெடிடேஷனை பண்ணி நிறையா லைஃப்பில் அவங்க சந்தோஷமாக, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணுங்கிறது தான் என் நோக்கம். அதனால் இந்த மெடிடேஷனை ரொம்ப பேருக்கு நான் எல்லாம் பழகணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்றேன் என் ஃப்யூச்சரில். தேங்க்யூ ஸோ மச். எங்களோட டைமை ஷேர் பண்ணி சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.